நாராயணர் கூறலானார். நாரதரே, சலனமற்ற மனத்தோடு இதை கேளும். எந்த வழிபாட்டு முறையினால் தேவியானவள் மகிழ்ச்சியை அடைகின்றாளோ அந்த முறைகளை கூறுகிறேன். தொடர்ந்து வரும் சம்சார பந்தத்தின் துக்கத்தை நீக்க விரும்புகிறவர்கள் தேவியை ஆராதனை செய்வார்களே ஆனால் அந்த கொடூரமான துக்கத்தில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள். வளர்விடை தொடக்கம் முதல் நிறை நிலவு நாள் வரையில், அதாவது சுக்லபக்ஷம் பிரதமை முதல் பூரணை வரையில் உள்ள பலன் விரும்புபவர்கள் அந்தந்த திதிகளில் தேவிக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் வண்ணம் பூஜையும் அந்தனருக்குரிய பொருள் தானங்களும் பின்வருமாறு செய்து பூரணையில் ஹோமமும் செய்ய வேண்டும். அந்த ஹோமத்தால் சகல துக்கங்களும் நீங்கும். ஒவ்வொரு மாதத்திலும் சுக்லபக்ஷத்து திரிதியில் இழுப்பை மரத்தடிக்கு சென்று மாதா பூஜா நிவேதனங்களை மாத முறைப்படி செய்து மங்களவதி வைஷ்ணவ